ஸ்ரீ கமலா ஜோதிட களஞ்சியத்திலிருந்து சாந்தி ஜோதிடம். சென்ற வாரம் சுவாதி நட்சத்திரத்தை பற்றி போட்டிருந்தோம். இன்று ஒரு பித்ரு தோஷம். பித்ரு தோஷம் அப்படின்னா என்ன? பித்ரு தோஷம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது தோஷங்களெல்லாம் மிக கொடுமையான தோஷம் இந்த பித்ரு தோஷம். அதாவது இந்த பித்திரு தோஷத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? நம்ம ஜாதகத்திலே 5 மற்றும் 9ஆம் பாவகம் அதை எடுத்து கொடுக்கும். நம்ம முன்னோர்களை பற்றி நம்ம அறிய உதவக்கூடிய பாவகம் 9ஆம் பாவகம். அப்போ இந்த 9ஆம் பாவக அதிபதி பலம் குறைந்தாலும் அல்லது ராகு கேதுகள் 9ஆம் பாவகத்துக்கு சம்பந்தப்பட்டாலும் அல்லது இயற்கை பாவிகள் 9ஆம் பாவகத்தை பார்த்தாலே பித்திருதோஷம். இந்த பித்திருதோஷம் ஏற்பட என்ன காரணம்? அதாவது நம்ம தாய் வழி மற்றும் தந்தை வழியில் வாழ்ந்து மறைந்து போன முன்னோர்கள் தான் நம்மளுடைய பித்திருக்கள். அப்போ வீட்டில் இறந்தவர்களின் சடலங்களை வைத்து கொண்டு சண்டை போடுவது. சடலம் வீட்டில் இருக்கும், நம்ம சண்டை போடுவோம். அப்புறம் நம்ம பித்திருக்களுக்கு இந்த சிதார்த்த காரியங்களை சரிவர செய்யாமல் போவது. அப்போ இந்த பித்திருக்களின் ஆத்மா சாந்தி அடையாமல் இருப்பதனால் இந்த தோஷம் பித்திரு தோஷமாக நம்மளுக்கு வருது. ஒருவர் முற்பிறவியில் தாய் தந்தையை கவனிக்காமல் இருந்தாலும் பெற்றோர்கள் விடக்கூடிய சாபம் மறுபிறவியில் அவர்களுக்கு பித்திரு தோஷமாக பிரதிபலிக்கும். இந்த பித்திரு தோஷம் என்ன செய்யும்? இந்த பித்திரு தோஷ ஜாதக அமைப்பு கொண்ட ஜாதகருக்கு திருமணம் மிக தாமதமாக நடக்கும், இல்ல நடக்காமலும் போகலாம். அப்படி நடந்தாலும் விவாகரத்து ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதாவது கணவன் மனைவிக்கு இடையே அந்நுண்ணியம் இருக்காது, வெறுப்பு தான் அதிகமா இருக்கும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கும், நிம்மதியே இருக்காது. ஏண்டா கல்யாணம் முடிச்சோம், இப்படியே நம்ம இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணக்கூடிய அளவுக்கு இந்த பித்திரு தோஷம் வேலை செய்யும். சில சமயம் பலருக்கு 2-3 திருமணம் நடக்க வைக்கும், இல்லைன்னா கலப்பு திருமணம் கூட செய்ய வைக்கும். இல்லைன்னா ஒரு சிலர் என்ன செய்வாங்க, பெற்றோர்களுக்கு தெரியாம ரகசியமாக காதல் திருமணம் செய்து கொள்வார்கள். இது பித்திருக்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய சாபம். கடவுளிடம் நமக்கு கிடைக்கும் வரங்கள் அனைத்தையும் என்ன செய்யுது? அனுபவிக்க விடாது. எல்லாருக்கும் நம்ம ஜாதகத்துல யோகங்கள் இருக்கும், நல்லா இருக்கும், சொத்து சொகம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன செய்ய முடியாது? கடவுள் தரக்கூடிய அந்த யோகத்தை நம்மளால் அனுபவிக்க முடியாது. ஒன்றும் இல்லைங்க, உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நல்ல வசதி இருக்கு, நல்ல பணம் இருக்கு, காசு கொடுத்து எதுனாலும் வாங்கலாம். நம்ம டைனிங் டேபிள்ல எல்லா ஐட்டமும் இருக்கு, சாப்பிட நம்மளால முடியாது. அத்தனை வகையான இனிப்பு ஐட்டங்கள் அது பிடிச்சமானதெல்லாம் கண்ணு முன்னாடி இருக்கும். இவருக்கு ஹை சுகரா இருக்கும், சாப்பிட முடியாது. எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. கண்ணுக்கு பக்கத்துல கை கட்டக்கூடிய தூரத்துல இருந்தாலும் வாய் கட்டுவதில்லை. அப்ப இந்த பித்திரு தோஷம் எப்படியெல்லாம் வேலை செய்யுது பார்த்தீங்களா? அப்ப இந்த பித்திரு தோஷம் வராமல் இருக்கணும்னா நாம் நம்ம தர்ம காரியங்கள் செய்யணும். தாய் தந்தையை மதித்து அவங்களை நாம் நல்லபடியா கடைசி காலம் வரைக்கும் கவனிக்கணுங்க. முதியோர் இல்லத்துல போய் விட்டுக்கிட்டு அவங்களுக்கு சரிவர கவனிக்காம இதெல்லாம் செய்யறது பித்திருக்களுடைய சாபம் அதிகமாகும். அப்படி அதிகமாகுது. நம்மளுடைய பாதிப்பு யாருக்குன்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு. சரி, நம்ம செய்யற பாவம் குழந்தைக்குன்னு சொல்ற மாதிரி நம்ம செஞ்ச பாவத்தினால அந்த குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாம போகுது. அப்படியே கல்யாணம் நடந்தாலும் வாழ்க்கை நிம்மதி இல்லாம போகுது. இந்த மாதிரி உள்ள சூழலை அப்ப இதுக்காகவாது நாம என்ன செய்யணும்? முன்னோர்களை, பெரியவர்களை நமக்கு நல்ல நம்மளோட இதோட நல்ல கவனிக்கணுங்க. அவங்கள இறந்தவங்களுக்கு சிதார்த்தங்களை கரெக்டா கொடுக்கணும். அப்பதான் இந்த பித்திரு தோஷம் என்ன செய்யாது? வேலை செய்யாது. அதாவது இந்த பித்திரு தோஷம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்யாமல் எந்தவித கோயிலுக்கு போனாலும் பலன் கொடுக்காது. பித்திருக்கு தான் முதல்ல பரிகாரம் பண்ணணும். பித்திரு தோஷம் நிவர்த்தி செய்தால் மட்டும்தான் நாம் கோயில்ல போய் ஒரு விளக்கு விநாயகருக்கு ஏத்தினா கூட அதனுடைய பலன் அது நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இந்த பித்திருக்கள் நம்மளுக்கு இப்ப அந்த பித்திரு தோஷம் நீங்க என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சு சும்மா இல்லைங்க. நம்ம முன்னோர்கள் அற்புதமான விஷயங்களை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாகாலயபட்சம் நாட்களில் இந்த பிரதி மாத அமாவாசைகளிலும் பித்திருகளுக்கு செய்யக்கூடிய தர்ப்பணம், தானங்கள் அனைத்தையும் நாம் செய்தால் தோஷம் நீங்குங்க.
மிக கடுமையான பித்ருதோஷம் உடையவர்கள் ராமேஸ்வரம் சென்று தான் என்ன செய்யணும், அந்த புண்ணிய தீர்த்தத்தில் நீராடி அங்க போய் பரிகாரம் செய்தால் மட்டும்தான் இந்த பித்ருதோஷம் என்ன செய்யும், விலகும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று இந்த பித்ரு பூஜையும் பித்ருக்களுக்கு தேவர்களுக்கு கிடைக்காத புண்ணிய காலத்தை இது தருமா. அப்ப அந்த அளவு இந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல இந்த பித்ரு சாபத்தை நீங்க கூட பரிகாரங்களை நாம் செய்து வரலாம். ஆனால் இந்த ஜென்மத்தில் யாராக இருந்தாலும் நம்மளுடைய தாய் தந்தையரை கவனிக்காமல் விட்டால் இந்த பித்ரு தோஷத்தின் சாபம் 7 ஜென்மம் தொடர்ந்து வரும். அதனால மனசுல வச்சுட்டு நாம் எல்லாரும் இருக்கக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு நம்மளால என்ன உதவிகள் செய்ய முடியுமோ கண்டிப்பாக செய்து வாங்க. உங்க குடும்பம் இந்த பித்ரு சாபத்தில் இருந்து நீங்கி நல் பலனை கொடுக்கும் என்பது கடவுளுடைய வாக்கு. அதனால இதை கண்டிப்பாக நீங்க பின்பற்றுங்க. உங்க குடும்பமும் சந்தோஷமா வாழும், உங்க குழந்தைகளும் நன்றாக இருக்கும், சந்தோஷமாக வாழும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது அந்த பித்ரு சாபம் நீங்க அடுத்தாப்புல அதுக்கு எங்க கோயிலுக்கு போனால் நல்லது அப்படிங்கறத அடுத்த வீடியோல கொடுக்கிறோம். நன்றி. ஓம் நமச்சிவாய்.